தேர்தல் நேரத்து திடீர் கட்சிகள் என்ன? தலைப்பே வித்தியாசமாக இருக்கிறதா? வித்தியாசமாக இருந்தாலும் உண்மை அதுதான். திடீர் இட்லி போல, திடீர் சாம்பார் போல, திடீர் விருந்தாளி போல, திடீர் மழை போல, திடீர் திருப்பம் போல திடீர் கட்சிகளும் தேர்தல் களத்தில் உருவாகி இருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் வரலாற்றில் இந்த தேர்தல் நேரத்து திடீர் கட்சிகளின் பங்களிப்பு சில தருணங்களில் முக்கியமானதாகவும் பல தருணங்களில் பொருளற்றதாகவும் இருந்திருக்கிறது. சில திடீர் கட்சிகள் தேர்தல் முடிந்ததோடு காணாமலும் போயிருக்கின்றன. சில கட்சிகள் ஓரிரு தேர்தல்களுக்கு தாக்கு பிடித்திருக்கின்றன. சில முக்கியமான கட்சிகள் திடீர் கட்சிகளாக மாறி திருப்பத்தை ஏற்படுத்தும் கட்சிகளாக உருவெடுத்துள்ளன. அப்படி தேர்தல் நெருக்கத்தில் உருவான திடீர் கட்சிகள் பற்றி, அந்த கட்சிகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் ஏற்படுத்திய திருப்பங்களையும் தாக்கங்களையும் இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சுதந்திரத்திற்கு பிறகான முதல் பொது தேர்தலில் சென்னை மாகாணத்தில் தொங்கு சட்டமன்றம் அமைந்தது. காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் எதையாவது செய்து ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில் காங்கிரஸ் தலைவர்கள் இறங்கினர். அந்த முயற்சிகள் ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்றன. அதற்கு முக்கியமான காரணம் மாணிக்கவேல் நாயக்கரின் காமன்வெல்த் கட்சியும் விழுப்புரம் ராமசாமி படையாட்சியாரின் உழைப்பாளர் கட்சியும் தான். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம், அந்த இரண்டு கட்சிகளும் தேர்தல் நெருக்கத்தில் உருவானவையே. காங்கிரசின் செல்வாக்கு நிரம்பிய தலைவர்களாக இருந்த மாணிக்கவேல் நாயக்கரும் ராமசாமி படையாட்சியாரும் அதிருப்தி காரணமாக தனித்தனி கட்சிகளை தொடங்கி வட ஆற்காடு தென் ஆற்காடு மாவட்டங்களில் காங்கிரசுக்கு எதிராக களத்தில் நின்றனர். அந்த கட்சிகளுக்கு புதிதாக உருவாக்கியிருந்த அண்ணா தலைமையிலான திமுக ஆதரவளித்திருந்தது. ஏராளமான தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்களின் வெற்றிகளை காமன்வெல்த் கட்சி மற்றும் உழைப்பாளர் கட்சி வேட்பாளர்கள் கபலீகரம் செய்திருந்தனர். குறிப்பாக ராமசாமி படையாட்சியாரின் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி சார்பில் 19 பேரும், மாணிக்கவேல் நாயக்கரின் காமன்வெல்த் கட்சி சார்பில் 6 பேரும் வெற்றி பெற்றிருந்தனர். இன்னொரு வியப்பு, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சிக்கு 4 எம்பிக்களும் காமன்வெல்த் கட்சிக்கு 3 எம்பிக்களும் கிடைத்திருந்தனர். அந்த அளவுக்கு இரண்டு கட்சிகளும் தேர்தல் களத்தில் தாக்கம் செலுத்தியதால் தான் இந்தியா முழுக்க ஆட்சியை பிடிக்க முடிந்த காங்கிரசால் சென்னை மாகாணத்தில் மட்டும் பெரும்பான்மை பெற முடியவில்லை. தொங்கு சட்டமன்றம் அமைந்ததால் மைனாரிட்டி அரசை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் காங்கிரசுக்கு உருவானது. அப்போது மைனாரிட்டியை மெஜாரிட்டியாக மாற்ற காமன்வெல்த் கட்சியையும் உழைப்பாளர் கட்சியையும் தங்கள் பக்கம் இழுத்தார் ராஜாஜி. காங்கிரஸை எதிர்த்து கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றிருந்த அந்த இரண்டு கட்சிகளும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு ராஜாஜிக்கு உதவி செய்தன. அந்த இரண்டு கட்சிகளில் மாணிக்கவேலரின் கட்சி காங்கிரசிலேயே இணைந்து விட்டது. அதற்கான பரிசாக ராஜாஜி அமைச்சரவையில் மாணிக்கவேலருக்கு அமைச்சர் பதவி கிடைத்தது. பிறகு ராஜாஜிக்கு பதிலாக காமராஜர் முதல்வரான போது அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றார் ராமசாமியார். இப்படி சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தலுக்கு முன் திடீரென உருவான இரண்டு முக்கிய கட்சிகளும் தான் முதலில் ராஜாஜியையும் அடுத்து காமராஜரையும் முதல்வராக்கின என்பதுதான் தேர்தல் வரலாறு. பின்னர் 1957 ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் காங்கிரஸில் இருந்து பிரிந்து காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி என்ற பெயரில் தனிக்கட்சி ஒன்று உருவானது. காமராஜருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஜெயராம ரெட்டியார், வெங்கடகிருஷ்ண ரெட்டியார், சட்டநாத கரையாளர் போன்றோரால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சிக்கு ராஜாஜி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்றோரின் ஆசையும் ஆதரவும் இருந்தன. நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று ராஜாஜி பிரச்சாரம் செய்த 1957 ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி 16 இடங்களை பிடித்து சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியானது. உண்மையில் திமுக தான் போட்டியிட்ட முதல் பொது தேர்தலிலேயே பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்திருக்கும். அந்த வாய்ப்பை தட்டி பறித்தது காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி. பிறகு அந்த கட்சி நிலைத்து நீடிக்காமல் கலைந்து போனது. அந்த வகையில் முதல் தேர்தல் நெருக்கத்தில் உருவான இரண்டு திடீர் கட்சிகள் முதல்வரையே தீர்மானித்துவிட்டு கரைந்து போயின. ஆனால் இரண்டாவது தேர்தல் நெருக்கத்தில் உருவான திடீர் கட்சி பெரிய தாக்கம் எதையும் செலுத்தாமல் கரைந்து போனது. ஆனாலும் கூட தேர்தல் நேரத்து திடீர் கட்சிகள் உருவாவது நிற்கவில்லை. அந்தந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப திடீர் கட்சிகள் உருவாகி கொண்டுதான் இருந்தன. 1962 ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் அண்ணாவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவும் திராவிட நாடு கோரிக்கை தொடர்பான சித்தாந்த சிக்கல் காரணமாகவும் திமுகவிலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சி என்ற பெயரில் தனிக்கட்சியை உருவாக்கினார் ஈவேகி சம்பத். அவருக்கு துணையாக கண்ணதாசன், பழ நெடுமாறன் போன்றவர்கள் இருந்தார்கள். அப்போது நடந்த தேர்தலில் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் 2 மக்களவை தொகுதிகளிலும் போட்டியிட்ட தமிழ் தேசிய கட்சி படு தோல்வி அடைந்தது.
தென் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட ஈவேகி சம்பத் 3ஆம் இடம் பெற்றார். கருணாநிதி வெறுப்பு, அண்ணா எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு என்று இயங்கிய ஈவேகி சம்பத்தின் தமிழ் தேசிய கட்சி மெல்ல மெல்ல காங்கிரஸ் ஆதரவு சக்தியாக மாறியது. ஒரு கட்டத்தில் காமராஜர் விடுத்த அழைப்பை ஏற்று தமிழ் தேசிய கட்சியை காங்கிரஸில் இணைத்தார் ஈவேகி சம்பத். அந்த வகையில் தேர்தல் நேரத்தில் திடீரென உருவாகி எந்த தாக்கத்தையும் செலுத்தாத கட்சிகளின் பட்டியலில் ஈவேகி சம்பத்தின் தமிழ் தேசிய கட்சி இடம்பெற்றது. 80களின் மத்தியில் உருவான திடீர் கட்சிகளில் நமது கழகம் முக்கியமானது. எம்ஜிஆருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அதிமுகவிலிருந்து விரிந்து நமது கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்ற எஸ்.டி. சோமசுந்தரம். 1984ஆம் ஆண்டு தேர்தலின் போது முதலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்க விரும்பி அந்த முயற்சி வெற்றி பெறாததால் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தினார் எஸ்.டி.எஸ். ஆனால் அந்த தேர்தலில் நமது கழகம் படுதோல்வியை சந்தித்தது. பின்னர் அதிமுகவிலேயே இணைந்து விட்டார் எஸ்.டி. சோமசுந்தரம். அந்த வகையில் தேர்தல் களத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் மறைந்து போன கட்சி எஸ்.டி.எஸ்.இன் நமது கழகம். எம்ஜிஆர் அமெரிக்காவின் புரூக்ளின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் நடந்த அந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தியடைந்த நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அதிமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் எஸ்.எஸ்.ஆர். புரட்சி கழகம் என்ற தனிக்கட்சியை தொடங்கி சேடப்பட்டியில் போட்டியிட்டார். ஆனால் தேர்தலின் முடிவில் எஸ்.எஸ்.ஆருக்கு தோல்வியை மிஞ்சியது. அந்த தேர்தலோடு எஸ்.எஸ்.ஆரின் கட்சி தனது பயணத்தை முடித்துக் கொண்டது. எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு அதிமுக இரு கூறுகளாக பிளவுபட்டிருந்தது. அப்போது ஜானகி எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பினார் காங்கிரசின் முன்னணி தலைவராக இருந்த சிவாஜி. அதற்கு ராஜீவ்காந்தி மறுக்கவே அதிருப்தியடைந்த சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற தனிக்கட்சியை தொடங்கினார். பின்னர் நடந்த தேர்தலில் அதிமுக ஜானகி பிரிவுடன் சிவாஜி கூட்டணி அமைத்தார். சோகம் என்னவென்றால் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்ததோடு தனது சொந்த தொகுதியான திருவையாறில் தோற்று போனார் சிவாஜி. கிட்டத்தட்ட இதே சமயத்தில் என் கலையுலக வாரிசு என்று எம்ஜிஆரால் அறிவிக்கப்பட்ட இயக்குனர் பாக்கியராஜ் தனது ஆதரவாளர்களோடு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். ஆனால் தேர்தலில் போட்டியிடாமலேயே கட்சியை கலைத்து விட்டார் பாக்கியராஜ். இங்கே இன்னொரு செய்தியையும் குறிப்பிட்டாக வேண்டும். எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அதிமுக ஜே, அதிமுக ஜா என்ற 2 கட்சிகள் உருவாகி 1989ஆம் ஆண்டு தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த பிறகு 2 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து விட்டன. தேர்தல் நெருக்கத்தில் உருவான கட்சிகளில் முக்கியமானது டாக்டர் ராமதாஸ் தலைமையில் உருவான பாட்டாளி மக்கள் கட்சி. உண்மையில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இயங்கிய வன்னியர் சங்கம் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கோரி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தது. ஆனால் அதனை மாநிலத்தில் இருந்த எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அரசோ, ஜானகி தலைமையிலான அதிமுக அரசோ அல்லது மத்தியில் இருந்த ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசோ ஏற்கவில்லை. அதிருப்தி அடைந்த டாக்டர் ராமதாஸ் 1989ஆம் ஆண்டில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை வன்னியர் சங்கம் புறக்கணிக்கும் என்று அறிவித்தார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வன்னியர்களின் கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் கருணாநிதி வன்னியர் உள்ளிட்ட பிரிவினருக்கு 20% இடஒதுக்கீட்டை அறிவித்தார். ஆனால் அந்த அறிவிப்பை ஏற்க மறுத்த டாக்டர் ராமதாஸ் 1989ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். முதலில் பெரமநல்லூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 20,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த பாமக 1989ஆம் ஆண்டில் நடந்த மக்களவை தேர்தலில் மிகுந்த நம்பிக்கையோடு களமிறங்கியது. பெரிய கட்சிகள் எதனுடனும் கூட்டணி அமைக்காமல் தனித்து களமிறங்கிய பாமக 1989ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் சுமார் 15 லட்சம் வாக்குகளை பெற்று வட மாவட்டங்களில் தனது பலத்தை நிரூபித்து காட்டியது. முதலில் சிறிய கட்சிகளுடனும் பிறகு அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகளுடனும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி தோல்விகளை சந்தித்தது பாமக. ஒரு கட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமக இடம்பெறும் கூட்டணியே வெற்றி பெறும் என்ற நிலை இருந்தது. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பாமகவுக்கென்று தனி பிரதிநிதித்துவம் கிடைத்தது. மத்திய அமைச்சரவையில் பாமகவினர் இடம்பெறும் அளவுக்கு பாமக வளர்ச்சி அடைந்தது. பிறகு ஏற்பட்ட அரசியல் காட்சி மாற்றங்கள் காரணமாக 2016ஆம் ஆண்டு தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தமிழகம் முழுக்க தனித்து போட்டியிட்டது பாமக. திமுகவும் அதிமுகவும் பலமாக இருந்த நிலையில் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அரசியல் களத்தில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் தனித்து போட்டி என்று பாமக எடுத்த முடிவு மிக முக்கியமானது. ஆனால் அந்த தேர்தலில் பாமகவுக்கு தோல்வியே மிஞ்சியது.
முதலமைச்சர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணியே தோற்று போனார் என்றாலும் பாமகவுக்கான செல்வாக்கு தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கவே செய்கிறது. ஆம், 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பிரதான கட்சியாக பாமக இடம்பெற்றது. அதேபோல 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் பாமகவை தக்க வைக்கும் முயற்சியில் அதிமுக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளனர். முக்கியமாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு கோரிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது பாமக. அந்த வகையில் தேர்தல் நெருக்கத்தில் திடீரென உருவாகி தொடர்ந்து அரசியல் களத்தில் முக்கியத்துவத்துடன் இயங்கி வரும் அரசியல் கட்சிகளுள் பாமக குறிப்பிடத்தக்கது. எஸ்.டி. சோமசுந்தரம், எஸ்.எஸ். ராஜேந்திரன் போல முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசும் அதிமுகவில் இருந்து விலகி 2 முறை தனிக்கட்சி தொடங்கி இருக்கிறார். ஆம், 90களின் தொடக்கத்தில் அண்ணா புரட்சி தலைவர் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற தனிக்கட்சியை ஆரம்பித்த திருநாவுக்கரசு 1991 ஆண்டு தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து 2 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தார். அப்போது திருநாவுக்கரசுவும் சாத்தூர் ராமச்சந்திரனும் திருநாவுக்கரசுவின் கட்சி சார்பில் வெற்றி பெற்றனர். பிறகு ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட சமரசத்தால் அதிமுகவிலேயே இணைந்து விட்டார் திருநாவுக்கரசு. அதனால் அவர் முதலில் தொடங்கிய கட்சி அதிமுகவில் கரைந்தது. சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் அதிமுகவில் இருந்து வெளியேறிய திருநாவுக்கரசு அதே வேகத்தில் எம்ஜிஆர் அதிமுக என்ற தனிக்கட்சியை தொடங்கினார். 1999 ஆண்டில் நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற்ற திருநாவுக்கரசு திடீரென தனது பெயரை சு. திருநாவுக்கரசர் என்று மாற்றிக்கொண்டு தனது கட்சியையும் பாஜகவில் இணைத்துவிட்டு வாஜ்பாய் அரசில் இணை அமைச்சரானார். ஆக 2 முறை தனிக்கட்சி தொடங்கி 2 முறையும் வெற்றி பெற்றவர் எஸ். திருநாவுக்கரசு என்கின்ற சு. திருநாவுக்கரசர். 90களில் உருவான இன்னொரு கட்சி வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திமுக. ஆனால் அது தேர்தல் நெருக்கத்தில் உருவாகவில்லை. ஏன்? தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகளான காங்கிரஸ், திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், புதிய தமிழகம் உள்ளிட்டவை தேர்தல் நெருக்கத்தில் உருவானவை அல்ல. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் உருவாகி முக்கியமான அரசியல் திருப்பத்தை நிகழ்த்திய கட்சிகளுள் ஒன்று மூப்பனார் உருவாக்கிய தமிழ் மாநில காங்கிரஸ். 1996 ஆண்டு பொது தேர்தலில் அதிமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைப்பதற்கு தமிழக காங்கிரஸில் பலத்த எதிர்ப்பு. அதனை பிரதமர் நரசிம்மராவ் ஏற்கவில்லை. அதிருப்தி அடைந்த மூப்பனார் தமாக என்ற தனிக்கட்சியை தொடங்கினார். அதே வேகத்தில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 20 எம்பிக்களையும் 39 எம்எல்ஏக்களையும் வென்றதோடு தமிழக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாகவே மாறியது தமாக. அத்தோடு மத்தியில் அமைந்த ஐக்கிய முன்னணி அரசில் தமாக சார்பில் ப. சிதம்பரம், அருணாச்சலம் உள்ளிட்டோர் அமைச்சர்களானார்கள். ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க கூடாது என்று கூறி தமாகவை தொடங்கிய மூப்பனார் அடுத்த 5 ஆண்டுகளில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து கணிசமான வெற்றியை பெற்றார். பிறகு மூப்பனார் மரணமடையவே 6 ஆண்டுகள் மட்டுமே களத்தில் நீடித்த தமாகவை காங்கிரஸில் இணைத்தார் ஜி.கே. வாசன். சில ஆண்டுகள் காங்கிரஸில் இருந்து மத்திய மன்மோகன் சிங் அரசில் அமைச்சராக இருந்த ஜி.கே. வாசன் பிறகு காங்கிரஸில் இருந்து பிரிந்து மீண்டும் தமாகவை தொடங்கி நடத்தி வருகிறார். திமுக அதிமுக கூட்டணிகளில் பிரதான கூட்டணி கட்சியாக இருந்த தமாக பிறகு மக்கள் நல கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் சிறிய பங்குதாரராக தொடர்கிறது. 2006 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். கடந்த காலங்களில் தேர்தல் நெருக்கத்தில் உருவான எந்த ஒரு கட்சியும் தமிழகம் தழுவிய அளவிலான கட்சியாக, அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தும் கட்சியாக, பெரிய கட்சிகளுக்கான மாற்றாக தங்களை முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. அதனை தேமுதிக செய்தது. மொத்தமுள்ள 232 தொகுதிகளிலும் போட்டியிட்ட தேமுக சார்பில் விஜயகாந்த் மட்டும் விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த கட்சிக்கு 8.5% வாக்குகள் கிடைத்தன. 2009 ஆண்டு தேர்தலிலும் தனித்தே களம் கண்டது தேமுதிக. பிறகு கட்சியை உயிரோட்டத்துடன் வைத்திருக்க ஏதுவாக 2011 ஆண்டில் அதிமுக அணியில் இணைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று பிறகு 2014 ஆண்டில் அதிமுக திமுக இல்லாத அணியில் இடம்பெற்றது தேமுதிக. 2016 ஆண்டு தேர்தலில் மக்கள் நல கூட்டணியிலும் 2019 ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலும் தேமுதிக இடம்பெற்றது. ஆனால் அந்த 2 தேர்தல்களிலுமே தேமுதிகவுக்கு படு தோல்வியே மிஞ்சியது. ஆனாலும் கூட 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2011 போலவே 41 இடங்கள் வேண்டும் என்று கோரியது தேமுதிக. அதற்கு காரணம் கட்டமைப்பு ரீதியாக வலுவான கட்சியாக தேமுதிக தொடர்வதுதான். அந்த வகையில் பாமக, தேமுதிக தவிர தேர்தல் நெருக்கத்தில் உருவான எந்த ஒரு கட்சியும் தமிழக தேர்தல் களத்தில் பெரிதாக சாதித்து விடவில்லை, நிலைத்தும் நின்று விடவில்லை. ஆனாலும்
கருத்து வேறுபாடுகளை காரணமாக சொல்லி சில கட்சிகள், சாதிய பின்புலத்தோடு சில கட்சிகள், சினிமா பிரபலத்தை அடித்தளமாக கொண்டு சில கட்சிகள், மாற்று அரசியலை முன்னிறுத்தி சில கட்சிகள் என்று வெவ்வேறு காரணங்களை சொல்லி புதிய அரசியல் கட்சிகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன. அப்படித்தான் டிடிவி தினகரன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் நடிகர் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மையமும் உருவாகின. ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது. சசிகலா தலைமையில் அதிமுக அம்மா அணியும், ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியும் உருவாகின. பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை சென்ற பிறகு ஒரு பக்கம் அதிமுக அம்மா அணிக்குள் இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் இடையே சிக்கல் முளைக்க, மறுபக்கம் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே இணக்கம் ஏற்பட்டது. அதன் நீட்சியாக இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் ஒன்றாக இணையவே தினகரன் தனித்து செயல்பட தொடங்கினார். பிறகு 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட ஏதுவாக திடீரென அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி வேட்பாளர்களை நிறுத்தினார். பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட அமமுக வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்ற போதும் பெரிய அளவிலான வெற்றியையோ திருப்பத்தையோ ஏற்படுத்தவில்லை. ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகர் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் சொற்ப வாக்குகளையே அமமுக வேட்பாளர்கள் பெற்றனர். 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல்களிலும் அமமுகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. மொத்தத்தில் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அமமுகவுக்கு அந்த கட்சிக்கு 5% வாக்குகளே கிடைத்தன. 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால் உருவான திடீர் கட்சிகளில் ஒன்று நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேர்தல் களத்திற்கு வந்த கமல்ஹாசன் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தனது கட்சி வேட்பாளர்களை நிறுத்தினார். அவரது கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அந்த கட்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே சுமார் 4% வாக்குகளை பெற்று வியப்பை ஏற்படுத்தினார். அந்த வரிசையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் இணைந்திருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வந்த நடிகர் விஜய் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை 2024 ஆண்டு பிப்ரவரி அன்று ஆரம்பித்தார். அரசியல் என்பது மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு மக்கள் பணி என்றும், அரசியலை பொழுதுபோக்காக கருதவில்லை, மாறாக ஆழ்மன வேட்கையாக பார்ப்பதாகவும் குறிப்பிட்ட விஜய், நான் யாரை எதிர்க்கப் போகிறேன் என்பதையும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த கலாச்சாரத்தை ஒருபுறமும், சாதி மத பேதங்களின் வழியாக நடத்தப்படும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரத்தை மறுபுறமும் எதிர்க்கப் போவதாக சொன்ன விஜய், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற இந்த மண்ணுக்கேற்ற தத்துவத்தை பின்பற்றப் போவதாகவும் அறிவித்தார். முக்கியமாக அரசியல் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவதற்கு ஏதுவாக திரைப்படங்களில் நடிப்பதில் இருந்து விலகிக் கொள்ளும் முடிவையும் எடுத்திருப்பதாக அறிவித்தார். 2024 ஆண்டு மக்களவை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் புதிய அரசியல் கட்சியை விஜய் தொடங்கியுள்ளதால் அது தேர்தல் நேரத்தில் உருவான கட்சி என்ற தோற்றம் வந்திருக்கிறது. ஆனால் தனது கட்சி 2024 ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிடாது என்றும் எந்த கட்சியையும் ஆதரிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்த விஜய், தனது தமிழக வெற்றி கழகம் 2026 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில்தான் களமிறங்கப் போகிறது என்பதையும் அறிவித்தார். வழக்கமாக எம்ஜிஆர், சிவாஜி, கமல் உள்ளிட்ட நட்சத்திர நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகும் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்தி கொண்டதில்லை. முதலமைச்சர் பதவியை ஏற்க வேண்டிய சூழல் வந்த பிறகுதான் சினிமாவில் நடிப்பதை நிறுத்தி கொண்டார் எம்ஜிஆர். ஆனால் தமிழ் சினிமாவின் வசூல் நாயகனாக உச்சத்தில் இருக்கும் நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படத்தை மட்டும் முடித்துவிட்டு சினிமாவிலிருந்து முழுமையாக விலகி முழுநேர அரசியலில் இறங்கப் போவதாக அறிவித்தது வியப்புக்குரிய ஒன்று. இப்படி தேர்தல் நேரத்தில் உருவான கட்சிகள் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் வெற்றிகளை குவித்த கதையும் உண்டு. வெற்றி வாய்ப்பை இழந்து குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்தாமல் போன கட்சிகளும் உண்டு. ஆனால் ஒன்று, தேர்தல் நேரத்து திடீர் கட்சிகளாக இருந்தாலும் சரி, புத்தம் புதிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எல்லா கட்சிகளையுமே மிக சரியாகத்தான் மதிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத வரலாறு.